இது ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்களுமா? ஆமா சம்மதி. இதோ இப்ப நம்ம மித்ராவுக்கு பண்ண போறோம்ல, அப்படித்தான். மித்ராக்கு சும்மா நாங்க பார்க்கலாம்னு பண்றோம். ஆனா இப்படியும் பண்ணலாம். ஆமா, அதுவும் குறிப்பா அன்னைக்கு கல்யாணம் நடக்கிற பொண்ணுங்கள்ல யாராவது ஒருத்தருக்கு அந்த அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி போகும். அது கிடைச்சா அந்த தாலி அவ கழுத்தை விட்டு இறங்கவே இறங்காதுன்னு சொல்லுவாங்க. ஏமா, அந்த அம்மன் கழுத்துல உள்ள தாலி எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற எல்லாருக்குமே அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மித்ரா. ஆனா அது பாக்கியம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு தான் அந்த தாலி வேணும். அது உனக்கு தான் வரணும்னு எழுதி இருந்தா கண்டிப்பா அந்த அம்மன் தாலி உன்னை வந்து சேரும் மித்ரா. ஆனா அதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த தாலி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்லம்மா, கண்டிப்பா எனக்கு அந்த தாலி வேணும். மித்ரா, என்னடி இது சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க? அம்மன் கழுத்துல இருக்கிற தாலிக்கு புருஷ உயிருக்கு ஆபத்து இருக்கிற பொம்பளைங்க தாமா வீம்ப ஆசைப்படுவாங்க. நீ ஏமா அந்த தாலி வேணும்னு நிக்கிற? யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு போயிட்டு போது விடண்டி. இல்ல, என்னன்னு தெரியல. நீங்க மறுபடியும் அங்க வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுல இருந்து எனக்கு என்னமோ அதுதான் வேணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. என்னவோ போ. வர வர நீ பேசுறது பண்றது ஒண்ணும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் சம்மதி, இதோ வந்துடுறேன். அம்மனா தாலியா, அத கட்டினா உயிர் பொழைச்சுக்கலாமா? என்னக்கா இது? அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாம்? ஏன் மாமா, கேட்கவே ரொம்ப காமெடியா இருக்குல்ல? இதையும் இந்த பைத்தியக்கார கூட்டம் நம்பிட்டு இருக்கு பாருங்களேன். என்ன வசந்தி இப்படி பேசிட்ட? ஒரு விஷயத்து மேல இவ்ளோ பேரு நம்பிக்கையா இருக்காங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும். எதை வச்சுக்கா அப்படி சொல்றீங்க? எனக்கு சரியா சொல்ல தெரியல வசந்தி. ஆனா இவ்ளோ பேரோட நம்பிக்கை அதுல இருக்குன்னா அந்த நம்பிக்கைக்காச்சும் அவங்க வேண்டிக்கிற விஷயம் நடக்கும் தான். எது எப்படியோ, ஆனா உன் பைய விஷயத்துல கண்டிப்பா இது மூட நம்பிக்கையா தான் இருக்க போகுது. என்னங்க, எனக்கு ஒரு டவுட். என்ன வாசுகி? மித்ரா ஏன் அந்த அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி தான் வேணும்னு இவ்ளோ பிடிவாதமா இருக்கா? அதான் அவ அம்மா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்டா கிடைக்காது, தானா அமையணும்னு. அதையும் கேட்காம எனக்கு தான் வேணும்னு ஏதோ முட்டாய் கேக்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்பதான் சம்பந்தி சொன்னாரே வாசுகி, அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறிட்டா அது அவ்வளவு சீக்கிரமா இறங்காதுங்கிறது ஐதீகமா. அதுவும் இல்லாம ஏதோ ஒரு சித்தர் மித்ரா கிட்ட சொன்னாராம், அந்த தாலி கிடைச்சா உன் புருஷனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு. அதுக்காக தான் அவ அத நம்பிட்டு தான் இந்த கல்யாணத்தை மறுபடியும் பண்ணணும்னே முடிவு பண்ணான். ஓ, அதுக்குதான் இவ்ளோ பிடிவாதமா? பின்ன அவ உன் மருமகளாச்சே, பிடிவாதம் இல்லாம போகுமா?
அப்படி பண்றதுனால வினய்க்கு சரியாகுமான்னு தெரியல. பட் அவ அப்படி நடக்கும்னு நம்புறா. அவ நம்பிக்கைக்காச்சும் அது கண்டிப்பா நடக்கணுமா? வினய் பழைய மாதிரி நமக்கு கிடைக்கணும். நடிக்க வந்தவளா இருந்தா வினய்க்காக ஏன் மித்ரா இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்? உண்மையாவே மித்ரா மனச நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனா? அவ என்ன நினைச்சு இத பண்றான்னு தெரியலையே. ஆனா அவ வேண்டிக்கிட்ட மாதிரியே வினய் உடம்பு சரியாயிட்டா போதுமே. என்ன மேடம் சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்க? இந்த மித்ரா வேற அப்பப்ப இந்த வினய் சென்டிமெண்ட் எடுத்துடுறா. உடனே இவங்க இந்த கரையில இருந்து அக்கறைக்கு தாவிடுறாங்க. அக்கா அக்கா. என்ன வசந்தி? என்னக்கா ரொம்ப பெரிய யோசனையா இருக்கு? எல்லாம் மித்ராவை பத்தி தான். என்ன இருந்தாலும் வினய்க்காக இதெல்லாம் பண்றால. அக்கா அவ என்னத்த பண்றா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அவ நினைப்பெல்லாம் நீங்க வினய பத்தி சொன்னா அவனுக்காக ஏதாவது பண்ணா எப்படியும் நீங்க மனசு மாறி அவளை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அதுவும் இல்லாம வினய்க்கு ஏதாச்சும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா இந்த சென்டிமெண்ட வச்சு சொத்த லம்பா அடிச்சிடலான்னு திட்டம் போட்டிருக்கா. அது புரியாம நீங்க வேற. இப்ப மட்டும் இந்த கல்யாணத்தை திரும்ப ஒரு முறை அக்ரிமெண்ட் இல்லாம ஊரறிய நடத்திட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மருமக அவ என்ன சொல்றாளோ அத தாங்க நீங்க கேட்டாகணும். இந்த அம்மன் தாலி அது இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா? இது அவங்க ஊரு கோயிலு. கேட்டா கொடுத்துட போறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு நாடகம்க்கா. அவளும் நீங்க எங்க அடிச்சா சாய்வீங்கன்னு பார்த்து அடிக்கிறா. நீங்களும் அவ பக்கம்தான் சாயறீங்க. என்னமோ போங்க. உங்களுக்கு ஏன் இந்த சிரமம்? நீங்க பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம்ல. நான் பூஜை முடிஞ்சு வர எவ்வளவு நேரம் ஆகும்னு எனக்கே தெரியாது. அது வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்க? இதுல என்ன மித்ரா இருக்கு? நீ இந்த குடும்பத்துக்காக படுற சிரமத்துக்கு முன்னாடி நான் பண்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதுக்கு இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வரேன். நீ எதுவும் பேசாத. நீ மட்டும் இங்க தனியா வந்து கஷ்டப்படுவியா? உங்க அம்மாவுக்கும் உடம்பு முடியல, அக்காவுக்கும் உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல. தாரணி சின்ன பொண்ணு, இதுக்கு கூட உதவலன்னா அப்புறம் நாங்க சொந்தம்னு எதுக்கு இருக்கோம் சொல்லு? இவன் குழந்தை பாரு, இவ விபூதிய வச்சு ஊதி வேற விடுறா. எல்லாம் கால கொடுமடா சாமி. மித்து, உன் வேண்டுதெல்லாம் முடிச்சிருச்சா? நம்ம போலாமா? வினய், இனிமேதான் பூஜை ஆரம்பிக்கவே போகுது. ஏய், என்ன சொல்ற மித்ரா? இனிமேதானா? ஆமாங்க. இந்த கோவில்ல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்களுக்கு ஒரு சந்தி விருந்துன்னு ஒரு பூஜை நடத்துவாங்க. அது இன்னைக்குதான் நடக்க போகுது. அதுலதான் நான் கலந்துக்கணும். ஒரு சந்தி விருந்தா? சரி சரி, பூஜை எல்லாம் எப்ப முடியும் மித்ரா? ஒரு 1 hour ஆகுமா?
வினய், நான் வரும்போதே சொல்லிதானே கூட்டிட்டு வந்தேன் டைம் ஆகும்னு. சாயந்தரம் ஆகும். எது சாயந்தரம் ஆகுமா? ஹேய், அப்படி என்ன பூஜை பண்ண போற? அம்மா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு முழுக்க பூஜை முடியற வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த பூஜைய செஞ்சு முடிக்கணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமிக்கு படைச்சு தந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கணும். அதான் ஒரு சந்தி. ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுறது. என்ன மித்ரா இது? ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருக்கணுமா? அம்மா இதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணுமா? வினய், சரி சரி, நான் எதுவும் சொல்லல. உனக்கு எது நம்பிக்கையா இருக்கோ அதே நீ பண்ணு. உங்களுக்கு போர் அடிச்சா நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க. அதான் அத்தை இருக்காங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். பூஜை முடிஞ்சது நான் கால் பண்றேன், நீங்க வந்து கூட்டிட்டு போங்க. என்ன மித்ரா, எனக்காக நீ இவ்ளோ கஷ்டப்படும் போது நான் எப்படி ஒண்ணு விட்டுட்டு போவேன்? நான் இங்கேயே உன் கண்ணு முன்னாடி இருக்கேன். நீ நல்லபடியா பூஜை முடி. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். நான் இருக்கும்போது நீ இந்த பூஜையை எப்படி முழுசா செஞ்சு முடிக்கிறேன்னு பாக்குறேன்டி. என்னம்மா மித்ரா, பூஜைக்கு ரெடியா? ரெடி. பூஜைக்கு தேவையான சாமானங்கள்லாம் உங்க அப்பா கிட்ட எழுதி கொடுத்தனே. அது அப்பா காலையிலேயே வந்து வச்சுட்டு போயிட்டாரு. நல்லதுமா, நல்லது. உன்னோட சேர்த்து இன்னும் 3 பேருக்கு பூஜை இருக்குமா. அவங்க மண்டபத்துல இருக்காங்க. நீ போய் அவங்களோட வெயிட் பண்ணுமா. நான் சாமிக்கு அன்னம் படைச்சிட்டு பின்னாடியே வந்துடுறேன். சரிங்க சாமி. அம்மா மித்ரா, ஞாபகம் இருக்கட்டுமா, இன்னைக்கு முழுக்க பூஜை முடிகிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் எழுந்திருக்க கூடாது. சரிங்க சாமி. எல்லாரும் உட்காருங்கோ. தாங்கோ, இந்த புஷ்பத்தை வாங்கிட்டு அந்த கும்பத்துல போடுங்கம்மா. மகாதேவி நமஹ, மகாலட்சுமி நமஹ, ஜாயாமி, ஆவாகயாமி, ஸ்தாபயாமி, பூஜயாமி, சர்வோபச்சாராணி சமர்ப்பயாமி, நமஸ்தே, ஆஜய உபச்சாராமத்ய விஷ்ணே, மகாதேவி நமஹ, சரஸ்வதி நமஹ. இந்த பாருமா, என்ன நல்லா பாருங்க. நான் சொல்றத அப்படியே பார்த்து சொல்லுங்கம்மா. இத சொல்லிக்கிட்டு இந்த குங்குமத்தை எடுத்து அப்படியே அக்னியில போட்டுக்கிட்டு நீங்க மனசுல என்ன வேண்டிக்கிறீங்களோ அதை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. சரிங்க சாமி. எனக்கு என் வினை பூரணமா குணமாகி வந்துடணும். அதை விட பெரிய வேண்டுதல் எனக்கு என்ன இருக்க போகுது? சொல்லுங்க சாமி. குங்குமம் தீந்து போயிடுத்து பாருங்க, கொஞ்சம் போய் எடுத்துட்டு வாங்கோ. சரி, ஓகே. அத்தை, அப்பா காலையில ஒரு பை எடுத்துட்டு வந்தாரு. அந்த பைக்குள்ளதான் இருக்கு. சரி மித்ரா. மிளகா பொடி. ஏண்டி மித்ரா, அந்த வாசுகி கிட்ட நான் அது இதுன்னு சொல்லி எனக்கு ஏத்த மாதிரி பட்டி டிங்கரிங் எல்லாம் பண்ணி வச்சிருந்தா, நீ பாட்டுக்கு வினைக்காக பிணைக்காகன்னு சாமி சென்டிமெண்ட் வச்சு அந்த வாசுகிய திரும்ப கவுக்க பாக்குறியா? அதுவும் என்னையே பக்கத்துல வச்சுக்கிட்டு. மித்ரா, எப்படி நீ இந்த பூஜைய முடிச்சு அம்மன் தாலிய வாங்குறேன்னு நானும் பாக்குறேன்.
வினய் வினய் வேணாம் மித்ரா, நான் பாத்துக்கிறேன். உன்னை உட்கார. வினய் மித்ரா, யாகத்தை முடிச்சுடு. யாகத்தோட முக்காவாசி கட்ட முடிஞ்சிருது. இதெல்லாம் அம்மனோட திருவிளையாடல். அவ உன்னை சோதிச்சு பாக்குறா. வேண்டுதலை விட்டுறாத. வினய் துபார் மித்ரா, இப்ப நீ போயிட்டேனா அம்மன் தாலி உனக்கு கிடைக்காது. நல்லா யோசிச்சுக்க. வினய் நீ பூஜையை முடிமா, வினயை நான் பாத்துக்கிறேன். டேய் வினய், வினய், ஆர் யூ ஓகே? என்னாச்சுடா? எனக்கு ஒன்றும் இல்லப்பா, ஐம் ஓகே. அங்கே புகை ஜாஸ்தியாக நடிகரிச்சு ஒன்றும் ஆர் இல்லை. யூ ஷூர்? ஓகே ஓகே. சரி வா, செக்அப் பண்ணிக்கலாம். நீ ஒன்னும் பயப்படாதம்மா. அம்பாள் இருக்கா, பாத்துப்பா. நீ பூஜையை பண்ணுமா. சொதப்பல் சொதப்பல் மொத்தமா சொதப்பிடுச்சு. மிளகாத்தூளை கலந்து தானே கொடுத்தேன். அப்புறம் இவ எப்படி இந்த வேண்டுதலை முடிச்சா? ஏ மித்ரா, நீ இந்த தடவை ஜெயிச்சிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் காத்து உனக்கு சாதகமா வீசுன்னு நினைச்சிராத. அடுத்து நான் உன்னை அடிக்க போற அடியில நீ திரும்ப வினையோட ஊர் பக்கம் கூட வரவே முடியாது. மித்ரா, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த பூஜைக்கு நடுவுல அம்பாள் உனக்கு சோதனையை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ மீறி நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டம்மா. நீ என்ன வேண்டினியோ அதை அம்மன் கண்டிப்பா உனக்கு கொடுப்பாம்மா. நீ தீர்க்க சுமங்கலியா இருப்ப.